தினமும் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாருங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் பயங்கரமான பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்து ஒரு 15-20 பேர்த்துக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் வந்து வேலை செய்கிற இடத்துக்கு போவாருங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு அகங்காரத்தோட எனக்கு எல்லாம் தெரியும், நான் கடவுளுக்கே வந்து அபிஷேகம் பண்ணுறவன் டெய்லி, அந்த மாதிரி எண்ணத்தோட சக மனிதர்களை சரியாக மதிக்காமல் தனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மனப்பான்மையோட எதுக்குனாலும் கோவப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். இன்னொருத்தர் கடவுள் பேரை எடுத்தாலே ஏங்க அந்த ஆளை நமக்கு நேரில் பார்த்ததும் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த ஆளை பற்றி பேசிட்டு தேவையில்லாமல் விடுங்க நம்ம பொழப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையோட கடந்து போகிறவர். ஆனால் சக மனிதர்களை வந்து அவர் மதிக்கிறாரு, எல்லாத்திட்டையும் ஒரு அன்பாக நடந்துக்கிறாரு, அவர்னால முடிஞ்ச உதவியை பண்ணுறாரு. அதை விட வந்து கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகளவுங்கிற அந்த உண்மையை ஆழமாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால வந்து நமக்கு தெரியாததும் இருக்கும் இந்த உலகத்தில், இல்லை நம்ம தெரிஞ்சு வச்சதுலேயும் தவறு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். அதனால யார் எது சொன்னாலும் காது கொடுத்து முதல்ல கேட்பார். கேட்டுட்டு வீட்டுக்கு போய் பகுத்தறிவாக சிந்திச்சு பார்ப்பார். கரெக்டாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்குவார், தப்பாக இருந்தால் அதை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார். குடும்பத்தில் பண்ண வேண்டிய கடமை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கள ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வச்சுக்கிறார். இப்போ வெளியிலேருந்து பார்த்தா டெய்லி காலையில் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறவர் ஆன்மீகவாதி. ரெண்டாவது வந்து கடவுள் மறுப்பாளர். ஆனால் உண்மையிலேயே ரெண்டாவது வந்து கடவுள் மறுப்பாளர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அவர் தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஏன் அப்படின்னா அவர் முதல்ல சொன்னவர் வந்து கோயிலுக்கு போகிறாரு, சாமியை கும்பிட்றாரு, ஆனால் சாமி சொன்னது வந்து எதுவுமே அவர் கடைப்பிடிக்கல. ஆனால் இவர் வந்து கடவுள் ஒருத்தர் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கல. நான் பார்த்ததில்லை, அதனால நான் வந்து அதை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு. பக்திங்கிறது வந்து நம்ம நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மேன்மை அடையணுங்கிறது தான். மற்றபடி சாமிக்கு வந்து எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு வந்து தேவையும் எதுவும் கிடையாது. ஆன்மீகங்கிறத வந்து நம்ம பல டைமென்ஷனில் ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க. ஒரு இதுக்குள்ளே நம்ம உள்ள நுழையிறோம் அப்படின்னா 98% புரிஞ்சிருச்சு, 99% புரிஞ்சிருச்சு, 100% புரிஞ்சிருச்சுக்கு ஊர்பட்ட வித்தியாசம் இருக்குதுங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கிறதுல நம்ம தெளிவாக இருப்போம். யாருக்கிட்டையும் போய் நம்ம வந்து குழப்பிக்க மாட்டோம். நல்லபடியாக முடிவு எடுத்து நல்ல வாழ்க்கையை நம்ம வாழலாங்க. வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக உணர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க.